ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 3 கோயில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விநாயகர் கோயில். அந்த கோயில் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் புளியங்குளம்ன்ற ஊரில் முந்தி விநாயகர். நம்ம வந்து இதில் பார்ப்போம்ல, பிள்ளையார் வந்து ரொம்ப பெருசாக பிள்ளையார் பெட்டியில் இருக்கிற மாதிரி அந்த கோயிலோட சிலை வந்து ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம்தான் அந்த கோவில். அடுத்தது அதை பார்த்துட்டு மதியம் போல் நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போது பவானின்ற ஊரில் வந்து கூடுதுறைன்ற ஊரில் சங்கமேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டதை வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த கோவிலில் வந்து சங்கமேஸ்வரர் லிங்கமும் தேவநாயகி அம்பாலும் இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து நம்ம காசிக்கு போகிற புண்ணியஸ்தலம் இந்த கோயிலில் கிடைக்குமா. அதனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பெருமாள், சனீஸ்வரர் பகவான் சந்நிதி, அப்புறம் வந்து கிருஷ்ணர், எல்லா சந்நிதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அந்த கோவில் உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். எங்கள் அப்பா போயிருந்துருக்காங்க, அதனால் வந்து அவங்கள வச்சு நாங்கள் போனோம் இப்போ. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த குளத்துலலாம் போயிட்டு நம்ம குளிச்சோன்னா, அது குளம் இல்லை, ஆறு. அதில் 3 நதி வந்து ஒன்றா ஆகிறதாம். அந்த நதி வந்து 3 நதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவானி, காவேரி, அப்புறம் இன்னொன்று வந்து ஆகாயஸ்தலம் நீர்னு ஒரு நதியாக, கண்ணுக்கே தெரியாத நதியாக. இந்த 3 நதியும் ஒன்றா இணையிற இடமா அமிர்த நதி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அமிர்த நதின்ற நதியும் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக. நம்ம அங்கே போகிற அந்த கோயிலில் போய் நம்ம குளிச்சுட்டு காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கும்ன்றாங்க. இறந்தவங்களுக்கும் அங்கே வந்து காரியம் திதிலாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே துணி கூட எடுத்துகிட்டு போகல, நாங்கள் அப்படியே குளித்து ஏஞ்சி வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு வர வழியில் சாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்புறம் வர வழியில் சேலத்துக்கிட்டே இருக்குல்ல முத்துமலை முருகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் கோயில் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் போகணுன்னு பிளான் பண்ணதே அந்த கோவிலுக்கு தான். இது வந்து எக்ஸ்ட்ரா 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது அந்த கோவில்லாம். எனக்கு தான் அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை, அங்கேயே இருந்துடலாமான்னு கூட தோணுது. முருகர்கிட்டேயே செம்ம சூப்பராக இருந்தது கோயிலில். அங்கே போய்ட்டு அப்படியே விளக்கு போட்டுட்டு படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கோயிலுக்கும் கண்டிப்பாக போங்க, போய் பாருங்கள். நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டு தேவை. லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கெலாம் போங்க. யாராவது கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ்.